வணக்கம். ஓம் நமச்சிவாய. நம்ம இன்றைய சுந்தரகாண்டத்தில் அடுத்த பகுதிக்கு செல்வோமா? இப்போ ராவணன் புதுசாக இலையை கொண்டு வரல, பல பல பெண்பாளர்களை அவன் ராவணன் பலாத்காரமாக தூக்கி கொண்டு வந்தான். அதனால் அம்மங்கையர் கதறி பதறி அழுதனர். பிறகு அவன் அன்னவர்களுக்கு இவ்வுலகை ஒட்டிய இன்பங்கள், பகட்டுகள், ஆதிக்கங்களை நல்கி அவர்களை சமாதானப்படுத்தினான். அவன் தாராளமாக எடுத்து வழங்கிய இனிய போக பொருள்களை புறக்கணிக்க அப்பெண்பாளருக்கு இயலவில்லை. ராவணாகர அழுகையின் விளைவு இதுவாகும். ஆனால் உலகத்துடைய இந்த போக்குக்கு மாறான காட்சியை மறைந்திருந்த ஹனுமன் சீதாதேவியிடத்தில் காண்கிறான். அவள் சிறையில் அடைக்கப்பட்டு ராவணனால் துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டாள். ஆயினும் அவளுடைய போக்கு அலாதியானதாக இருந்தது. சிறையெடுத்து செல்லப்பட்டதினால் அவள் பாதிக்கப்பட்டவள் அல்லல். வையக வைபோகங்களெல்லாம் அவளுடைய விரக்தி நிலையை சிறிதேனும் அசைக்க முடியவில்லை. உலகத்தாரிடம் அசைக்க முடியவில்லை. அவள் உலகத்தவரிடம் காணும் மனோநிலையை வைதேகி படைத்திருந்த மனநிலையும் ஒன்றோடொன்று ஒவ்வ மாட்டார். இவ்வுலக சம்பந்தமான இன்ப துன்பங்கள் பாதிக்கப்படாதவளாக பரமார்க்கத்தில் உள்ள பெரும் நாட்டத்திலேயே அவள் தன் கருத்தை வைத்திருந்தாள். தன் நாயகனாகிய ராமபிரானோடு ஒன்றிட்டு இருப்பதே அவள் கொண்டிருந்த குறிக்கோளாகும். இவ்வாறெல்லாம் இருப்பதால் தான் ராமாயணத்தில் இப்பகுதி சுந்தரகாண்டம் என சொல்லப்படுகிறது. இப்பொழுது அரக்கியர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சீதையை அணுகி அவளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மனதை மாற்ற முயற்சிக்கிறாங்க. ராவனுடைய வம்ச சிறப்பை ஒருத்தி எடுத்து விவரித்தாள். அவனுடைய பராக்கிரமங்களை எல்லாம் மற்றொருத்தி எடுத்து ஓதினாள். ராவணன் எங்கானம் 3 உலகுகளுக்கும் மன்னனாகிறான் என்று 3ஆம் அவள் எடுத்து மொழிந்தாள். ராவனுடைய ஆணைக்கு அடிபணிந்து வாயு பகவானும் சூரிய நாராயணனும் வருணனும் நடந்து கொண்டத சாமானியமான செயல்களாக மாட்டார். இலங்கேசன் என்றால் விண்ணவர்கள் நடுநடுங்கினர். அவனுடைய மாளிகையின் அழகே அழகு. அவன் சேகரித்து வைத்திருந்த செல்வம் பெருமிதமானது. அவன் வாழ்ந்து வந்த வாழ்க்கையில் போகத்தின் உச்சநிலையை காணலாம். நூற்றுக்கணக்கான மடந்தையர்கள் இலங்கேசனுக்கு பல விதமான பணிவிடைகள் புரிந்து வந்து கொண்டிருக்கின்றன. சீதா பிராட்டி பொருளற்ற பாங்கில் பரிதவித்துக் கொண்டிருந்தது பாராட்டத்தக்கது. சுகபோகங்கள் அனைத்தும் அவள் கைவசத்தில் இருக்கையில் அவள் தன் போக்கில் துயருற்று கிடந்தது பொருந்தவில்லை. ஆழ்கடலை தாண்டி யாராலும் அணுக முடியாத சிங்கார அணத்தில் அவள் அமர்த்தி வைக்கப்பட்டிருந்தாள். தப்பித்துக் கொள்வது என்பது ஆகாத காரியம். அவளை விடுவிப்பதற்கு யாராலும் முடியாது. இத்தனை விதமான சம்பத்துகளோடு கூடி வாழ்ந்திருப்பதே முறை. அத்தகைய அரிய வாய்ப்பை புறக்கணிப்பது மடமை. இப்படியெல்லாம் கூறி அவர்கள் சீதா பிராட்டியை பயப்படுத்த நினைத்தார்கள்.